வியூவர்ஸ், நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அதி முக்கியமான பதிவு இது. இந்த வீடியோவில் ரியல் டைமாக ஒருத்தர் வந்து யூஸ்டு கார் வாங்குறதா இருக்கார். அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓகே நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது பண்ணுங்கள், வீடியோலேயே நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு கன்சல்டிங்காக வந்திருக்காரு இல்லையா, அவரை நான் வெல்கம் பண்ணுறேன். சரியா? வாவுலக்கா. வியூஸ் ஆக்சுவலி வந்து இதில் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதுக்குலாம் அந்த ஃபார்முலா கொடுக்க வேண்டிய அவசியம் தேவைப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, இவர் என்னோட தம்பி. ஹாய். எந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா உன் மைண்டில் இந்த கார் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல. காருங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கிடையாது. எனக்கு அந்த எப்படின்னா ஸ்கோடாவில் வந்து பார்த்தோன்னா ரேபிட், அதுக்கப்புறம் வந்து விடபிள்யூவில் விண்டோ, மாருதியில் வந்து பார்த்தோன்னா மாருதியில் எனக்கு அது அந்த அளவுக்கு கிடையாது. இது சரி. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கோடா ரேபிட்டோ இல்லை வெண்டோ ரெண்டும் வந்து பார்த்தோன்னா சேம் தான், பிராண்டு தான் வேறு வேறு. அடிப்படையில் அந்த காரோடைய இது வந்து பார்த்தோன்னா என்ஜின் மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். சரி, நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். இப்போ வெண்டோ தான் நீ கார் வாங்குறதா வச்சுப்போம். சரியா? இப்போ கார் வெண்டோ நீ வாங்க போகிற, என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த செகண்ட் காருக்கு நீ அமௌண்ட் இதான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா என்ன பட்ஜெட்? எனக்கு செகண்ட்ஸ் காரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs அதிகபட்சம். அதுக்கு மேலே எனக்கு என்னென்னா ஜஸ்ட் நான் என்னோட ஓன் யூஸ் பண்ணுறேன். சும்மா நான் மற்றபடி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வெஹிக்கிள் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே இருக்கிறதுக்காக மட்டும்தான் எங்கேயோ வச்சுமா ஃபேமிலியோட வெளியே போகிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணாரு. பட் எனக்கு இந்த கார் பிடிக்கின்றதால எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது புது கார் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அதனால புது கார் தேவையில்லை. சும்மா எப்பயாச்சும் ஒரு டைம் தான் எங்கேயாச்சும் வெளியே போகும், அதுக்கு இந்த காரே போகுதுன்றதுக்காக தான் என்னோட, அதுக்காக ஏன் இவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் செகண்ட்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா. அதே சமயம் எனக்கு பிடிச்ச கார் இது. ஸோ அதனால நான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த 4 lakhs தகுதியான கார் தான் நீங்கள் வாங்கிட்டுறீங்க. அப்படின்னும் போது எனக்கு எப்படி 7 நாட் சனின்னு வரதுக்கான அந்த மோசமான ஒரு காரை வந்து எனக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்படி உனக்கு 7 சனி அமையும்? சூப்பர் பக்கா. உனக்கு கேள்வி வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியர். சரியா? இப்போ இப்போ அடுத்த கேள்வி நான் சில கேள்வி கேட்குறேன், இதுலேருந்தே நான் லீடு உனக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த காரை நீ 4 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குற இல்லையா, வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நீ அந்த காருக்கு எவ்வளோ செலவழிக்க முடியும், இல்லை செலவழிக்க முடியுங்கிறத விட்டு அது அவங்களோட தனி பொருளாதாரத்தை வச்சு மாறும். எவ்வளோ செலவழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் நான் கொடுப்பேன், இந்த காருக்கு நான் என்னோட பர்சனல் லைஃப் வாங்குறேன், ஒரு ரெண்ட்டை வாங்குறேன், இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ நீ வந்து செலவு பண்ணுறதை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். டீசல் போகிறதுக்காக மட்டும் வரைக்கும் வச்சுக்கேன். ஆமாம், கரெக்ட் தான். 50 லிட்டர் தான் வரும் உனக்கு. 50 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஓடினா உனக்கு 1000 கிலோமீட்டர் வரும். சரியா? ஒரு மாதம் நீ 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட போகிறது இல்லை. இப்போ நீ 4 லட்ச ரூபா கொடுத்து அந்த காரை வாங்கிட்டு நீ ஒரு 2500 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்ட்டுக்கு செலவு பண்ணுறது ரெடியாக இருக்கு. ஓகே, ஆமாம், கரெக்ட். இப்போ இந்த 2500 வரைக்கும் தான் செலவாச்சுன்னா உனக்கு சந்தோஷப்படுமா கொடுக்காதா? இது வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தானே. அந்த கார் வாங்கறதுனால உனக்கு சந்தோஷம் தான் கொடுக்க போகுது. ஏன்னா 4 லட்ச ரூபா நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நாளாக நீ அதுக்கு வந்து நீ செலவு அந்த கடை வாங்க போகிறது 4 லட்ச ரூபா நீ இது வாங்கிட்டேன், 30,000 ரூபா செலவு பண்ண. இப்போ 30,000 ரூபாய்க்குள்ள வந்தால் நீ ஹாப்பி தானே? ஆமாம், சந்தோஷம் தானே? ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, வருஷத்துக்கு 30,000 ரூபாய் செலவாகாது. எவ்வளோ செலவாகுனா 30,000 அப்படியே வச்சுக்கோ. ஓகே, அது டிஃபால்ட்டாக உனக்கு ஆகும். ஓகே, அதாண்டி நீ வெண்டை வாங்குறேன்னா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் நீ செலவு பண்ணணும். 30,000 ரூபாய் இல்லாமல் 30,000 ரூபாய் இல்லாமல் 1,50,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுலேயும் கீழே நான் வந்து பார்த்தோன்னா ஒரு நோட் கொடுக்கேன். இந்த 1,50,000 ரூபாய் எதெல்லாம் கவர் ஆகாதுன்னா, நீ ஒரு வேளை வந்து நீ ஓட்டும் போது எங்கேயோ இடிச்சிட்டே அப்படின்னா, அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீ டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணுவ பற்றியா, ஒரு 30,000 35,000 40,000 ஆகும் இல்லையா, அது கவரேஜ் ஆகாது. இதில் இன்சூரன்ஸுக்கு கவரேஜ் ஆகாது. இப்போ நீ சொன்ன 2,500 என்ன ஆகாது, இன்சூரன்ஸ் வராது. இன்சூரன்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 13,000 வந்து நிற்கும். அப்போ நீ கவனிச்சிக்கோ, நீ வந்து 2,500 நினைக்கிற, அதுவே 30,000 வந்துருச்சு. 30,000 ஓகே, ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் ஒரு 12,000 வருதுன்னு உனக்கு ஹாப்பி போயிடுச்சு. யூ லாஸ் த ஹாப்பி. கரெக்ட். இதுக்கிடையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, போயிடுச்சு, வந்துச்சுருக்கேன், இது கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுறேன். அதெல்லாம் எல்லாருக்கும் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் எடுத்துறேன். நான் சொன்ன 1,50,000 ரூபா வருது இல்லை, அது வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுறது ரெடியாக இருக்கியா? அதுதான் ஏன் அவ்வளோ வருது? அது என்ன செலவு இருக்குது? நான் தான்
கார் பார்த்து தானே வாங்குறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவு மட்டும் தான் இருக்குது, வேறு என்ன செலவு இருக்குது அதில்? ஒரு 2 லட்சம் ஒன்று காரை 30,000 சொல்லி ஏமாந்து வாங்கிட்டு வந்தாலோ இல்லை ஆயிலு வாட்டர் இல்லாமல் நல்ல அவ்வளோதான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். ஆனால் இந்த டேமேஜ் ஆன காரை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க நம்மக்கிட்ட வந்து அழறாங்க, கஷ்டப்படுறாங்க, வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, என்னால் முடியலன்னு சொன்னாலும் அதில் சென்ஸ் இருக்குதுன்னு நான் உணர்றேன். ஆனால் இந்த பீப்புள்ஸ் வந்து 10ல் ஒருத்தரோ 2 பேரோ தான் இந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் எந்த மாதிரி கேட்டகரினா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அவங்க 4 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கான அதே கார் தான் இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கதறுவாங்க. ஓகே, ஏன் அது கதறாங்க, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த 1,50,000 ரூபாய் பர் மந்த் பர் இயர் செலவு பண்ணுங்கிறது தெரியல. இப்போ நீயும் இதே மாதிரி வாங்கியிருந்தா உனக்கு இந்த 7 ரூபா. ஓ, அப்போ இப்போ நீ கேட்ட 1,50,000 ரூபாய்க்கு என்ன, அது டீசல் இல்லைன்ட்டு, இன்சூரன்ஸ் கிடையாதுன்ட்டு, டிங்கரிங் பெயிண்ட் டேமேஜ் கிடையாதுன்ட்டு, அப்போ என்ன தான் அது 1,50,000 ரூபாய் அப்படின்னா வென்டோக்கு சொல்கிறேன். சரியா? நம்ம வியூஸ்க்கு வந்து வீடியோஸ் நான் இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். நீ வந்து ஆவரேஜாக சஸ்பென்ஷன் டயருக்கு பர் இயருக்கு ஒரு 16,000 ரூபாய் செலவு பண்ணும். சஸ்பென்ஷன் டயருக்கு இப்போ சஸ்பென்ஷன் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஷாக்கு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு ரியர் சஸ்பென்ஷன் இருக்கு, டயர் 4 இருக்கு. இதுக்குமே நான் ஆவரேஜாக 16,000 ரூபாய் செலவு பண்ணும். எதுக்காக அது? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ரீஸ்டோர் ஆகும். பேசிக் ஆயில் சர்வீஸ் சொல்லுவோம். பேசிக் ஆயில் சர்வீஸ்னால் என்ன வியூஸ்னா என்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இதெல்லாம் இருக்குல்ல, கூலண்ட் ஆயில், இதெல்லாம் இந்த பேசிக் ஆயில் சர்வீஸ் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு நீ வந்து ஒரு 14,000 ரூபாய் செலவு பண்ணும். இன்ஜெக்டர் டர்போ அண்ட் டைமிங், அதாவது இன்ஜெக்டர் லைஃப் லாங் கிடையாது. ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அது ஸ்கிராப்பில் போகிற வரைக்கும் இன்ஜெக்டர் லைஃப் லாங் ஓடாது. அந்த இன்ஜெக்டரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கோட் பண்ணிங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 லட்சம் ஸ்டோக்கா? 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ். சரியா? அப்போ டிகிரேட் ஆகிட்டே தானே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் 2 லட்சம் கிலோமீட்டர் வந்துடும். அப்போ நீ இன்ஜெக்டர் என்ன மாற்றணும். மாற்றும் போது ஒரு இன்ஜெக்டர் மட்டுமே ரஃப்லி 30,000 ரூபாய். ஒரு வென்டோக்கு 4 இன்ஜெக்டர் 1,20,000 ரூபாய். ஒரு டர்போ எடுத்துனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய். நீங்கள் டைமிங்லாம் மாற்றணும், டைமிங்ஸ் மாற்றணும். நான் இது எல்லாமே நான் பார்ட்டாக சொல்கிறேன் நான். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 35,000 ரூபா வரும். ஸோ இப்போ நினச்சி பார்த்தீங்க, இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 ரூபாய், டர்போ ஒரு 80,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய், டைமிங் ஒரு 30,000 ரூபாய், 2,30,000 ரூபாய், 2 lakhs கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார நீ பண்ணி தான் ஆகணும். அதான் என்னோட லைஃப் டைம். அப்போ அசியூம் பண்ணிக்க, நீ 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின ஒரு காரை வாங்கிட்டே அப்படின்னா ஒருவேளை அவங்க அதை செய்யாம இருந்தாங்கன்னா இதை நீ செஞ்சே ஆகணும். அப்போ வாங்கினாலே செஞ்சணுமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நீ கார் நல்ல காரை வாங்கினா உனக்கு அந்த வருஷம் வராது, அது அடுத்த வருஷம் வராது, ஆனால் அடுத்த வருஷம் வந்துடும். இது அதே சமயத்தில் இது எல்லாமே இதை மாற்றலாம் உடனே வண்டி பிரேக் டவுன் ஆகிடும் கிடையாது. பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டே போகும். இப்போ நீ வென்ட்டோ வாங்கிட்டு எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நீ வந்து கேரேஜில் போய் விட்டுன்னு அவனே சொல்லுவான் இன்ஜெக்டர் மாற்றணும் சார் டர்போ மாற்றணும். சரியா? அடுத்தது டைமிங் செயின் மாற்றணும் சார், கிளிக் சவுண்ட் வருது. இதனால கூட உங்களுக்கு என்ஜின் சவுண்ட் வரதுக்கான என்ஜினில் மைல்டாக சவுண்ட் வரும். செகண்ட் காரில் நீ வந்து பெர்ஃபெக்டாலாம் வாங்கிட முடியாது. அது பேர் பெர்ஃபெக்டாக வாங்கினா அது பேர் செகண்ட்ஸ் கார் கிடையாது. அவன் விற்கிறான் உனக்கு. அப்போ நீ இந்த 2 லட்ச ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆவரேஜாக நீ வந்து வருஷத்துக்கு ஒரு 13,000 ரூபாய் நீ என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். 2 லட்ச ரூபாய் நான் வந்து ஸ்பீட் பண்ணுறேன் 13,000 ரூபாய். புரியுது? சரியா? அப்போ நீ அதுக்கு செலவு பண்ணணும். அதோட முடியுமா? ஏசி இருக்குது பார்த்தியா, ஏர் கண்டிஷனு. ஏர் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிராப் ஆகிற வரைக்கும் ஏசி ஓடிட்டே இருக்காது. ஏசிக்குள்ளே கம்ப்ரஸர் இருக்குது, கண்டென்சர் இருக்குது, கூலிங் கார் இருக்குது, எவாபரேட்டர் வால்வ் இருக்குது, ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு லைஃப் டைம் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம். அப்போ அது நிச்சயமாக அது நீ வாங்கின கார் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிருக்கும். ஓடினால இன்னும் 2 வருஷத்தில் வரும். அப்போ அதையும் என்ன பண்ணுவோன்னே ரீஸ்டோர் பண்ணா அதுக்கு நீ செலவு வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் 12,000 rupees நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ? 12,000 ரூபாய். ஏசி, ரேடியேட்டரு, பிரேக்கு, கிளச்சு. ஏசி மட்டும் இல்லை, ஏசி, ரேடியேட்டர், பிரேக், கிளச்சு. ஏன் பிரேக் கிளச்சாவே போகிறேன்னா பிரேக் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நீ பாட்டு அப்படியே ஓட முடியாது. பிரேக்கு என்ன பண்ணணும், பிரேக் பேட், ஃப்ரண்ட்னா பிரேக் பேட் மாற்றணும், தென் பிரேக் டிஸ்க் மாற்றணும், ரியர் ஷூ மாற்றணும், ரியர் ட்ரம்மு மாற்றணும். இப்போ பிரேக்கு பேடும் பிரேக்கு ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். டிஸ்கவுண்ட் ட்ரம்மும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் நீ 2-3 டைம் பிரேக் ஷூ பிரேக் லைன் மாற்றினா அதனுடைய பேசிக் அதனுடைய பிரேக் ட்ரம்மும் பிரேக் பேடும் டிஸ்கும் போயிடும், தெரிஞ்சிடும்ல. அப்போ அதை மாற்றணும். அது ப்ளஸ் ஏசி, ரேடியேட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் இயர் 12,000 rupees. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா யூசர் கார் வாங்கினா இது எல்லாமே நான் பண்ணும் போல. யூசர் கார் வாங்கினா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்கும்.
டே ஒன்னே இருக்காது. எப்படி இருந்தாலும் யூசர் வந்து புதுசாக வாங்கினவங்க 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கார் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே செகண்ட்ஸ் வாங்குறேன். எனக்கு நான் தான் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் போல. ஆமாம், பின்ன அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க அவங்க. புது கார் வாங்கினா பிரச்சனையே கிடையாது. அப்போது புது கார் வாங்கினா கூட ஒரு 3 வருஷம் மட்டும்தான் உனக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை அம்மா அப்போ செகண்ட்ஸ் கார் வாங்கினா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமாம், இப்போ நீ ஃபர்ஸ்ட் கார் வாங்கினா கூட புதுசு கார் வாங்கினா கூட எதெல்லாம் அப்ளிகபிள் உனக்கு பேசிக் ஆயில் சர்வீஸ் அப்ளிகபிள். அவர் 14,000 வருஷத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? சஸ்பென்ஷன் டயரு கொஞ்ச நாள் ஓட்டலாம். எவ்வளோ டயர் ஒரு 50,000 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நீ 50,000க்கு அப்புறம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். புது கார்டுனா நீங்கள் பண்ண முடியாது. அதுவும் 50,000 கிலோமீட்டர் மாறிடும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர், 1 லட்சம் மேலே பண்ணால் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சஸ்பென்ஷனை வந்து மாற்றாமலே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து கடைசி எடுத்துருவாங்க. இன்ஜெக்ட், டர்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ரெடியூஸாக இருக்கும், அவ்வளோதான். நீ ரெடியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கி ஆகணும். கரெக்டா? அவங்க இதில் சிலது பண்ணால் கூட அவங்க இதில் 20% பண்ணால் கூட 80% கொண்டு வந்துடும். 30% பண்ணால் 70% கொண்டு வந்துடும். ஒன்றும் இல்லை, 50% பண்ணி கொடுத்தா கூட என்ன ஆகிடும் உனக்கு? உன்னால் பண்ண முடியும், அஃபோர்ட் பண்ண முடியாமா? சஸ்பென்ஷன் டயர் மாற்றி கொடுத்தா கூட என்ன ஆகாது உனக்கு? இன்ஜெக்டிங்கும் உனக்கு டர்போ டைமிங் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. உனக்கு பேசிக் ஆயில் சர்வீஸ் நீ கவர் மைண்டில் வச்சுலாம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரேடியேட்டர் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏசிலாம் வந்து எப்போ பிரச்சனை தான் பண்ணுவாங்க, அது உடனே வராது. அந்த டைம் நல்லாயிருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கம்ப்ரஸர் ஒர்க் ஆக போயிடும். அப்புறம் இந்த பிரேக் பேடு இதெல்லாம் வந்து இயல்பாக அந்த டைமில் வந்து நிற்கும். அது நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ இப்போ ஒரு பாயிண்ட் கரெக்டு. நிறைய பேர் வியூஸ் நினைப்பீங்க செக் பண்ணி தான் வாங்கினேன். செக் பண்ணுற இடத்துல போயிட்டு பிரேக் பேடு பிரேக் டிஸ்க்லாம் எவ்வளோ நான் போய் பார்க்க முடியும், இல்லை பிரேக் ட்ரம்லாம் எவ்வளோ பண்ணணும், இதெல்லாம் பார்த்து வந்து கார் வாங்கினா ஒருத்தர் கார் செகண்ட்ஸ் வாங்க முடியாது. அதே மாதிரி இன்ஜெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கறதுங்கிறது எங்கேயுமே டிவைஸ் கிடையாது. இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாட் ஓகேன்னு ஒரு கேட்டகரி கிடையாது. அவ்வளோதான். நாட் ஓகேன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அது வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. அதையும் இன்ஜெக்டர் 2 லட்சம் கிலோமீட்டர் வருதுன்னா டே ஒன்ல இருக்க மாதிரி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓனதுக்கப்புறம் இருக்காது அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஸ்டில் வில் நம்ம ட்ரை பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது காஸ்ட் அதிகன்றதுனால. ஆனால் அதோட பாதிப்பு என்ன வரும் அப்படின்னா, இப்போ நீ 50,000 கிலோமீட்டர் ஒரு டைம் இன்ஜெக்டர் மாற்றிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் 50,000 ஒன்று மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ நாள் ஆக என்ன ஆகும், உனக்கு பெர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் மைலேஜ் அஃபெக்ட் ஆகுது, மைலேஜ் சரியில்லை, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஆனால் இவ்வளோ நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா 1 இல்லை 2 இல்லை நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்ஜெக்டர் மாற்றணும், டர்போ மாற்றணும், டைமிங் மாற்றணும். சரியா? இவ்வளோ அது இன்னும் நிறைய ஈஸியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது இல்லாமல் என்ஜின் வேரியன்ட் டயர் ஆச்சுன்னா அது நீ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ண முடியாது. இது எல்லாமே என்ஜின் நல்லா இருக்கிற வண்டிக்கே சொல்கிறேன். சரியா? அதர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதர் பார்ட்ஸ்னா அந்த வண்டியில் என்ஜின் கண்ட்ரோல் மாடல் இருக்கா, ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல் இருக்கா, ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இருக்கா, பாடி கண்ட்ரோல் மாடல் இருக்கா, அதில் பவர் விண்டோ ஆப்ரேட் ஆகுதா, சென்ட்ரல் லாக் இருக்கா, இந்த மாதிரி அதில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்கா, இது மாதிரி நிறைய இருக்கா. இப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பிரேக் டவுன் ஆகும்ல. அப்புறம் சென்சார்ஸ் இருக்குது, கிராங்க் சென்சார், கேம் சென்சார், வண்டி ரன்னிங் இருக்கும்போது O2 சென்சார் இருக்குது, அதில் ஒரு கேட்டலிக் கன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80,000 ஆகும். 70,000 75,000 அந்த அளவுக்கு அவங்க கேட்டலிக் கன்வெர்ட்டர், அதாவது சைலன்சர் இருக்க கூட ஒரு யூனிட் மட்டுமே. சரியா? அப்போ இந்த மாதிரி நிறைய யூனிட் இருக்கா. இப்போ இந்த யூனிட்லாம் வந்து ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகுது, ஆவரேஜாக பிரேக் டவுன், இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும். இதெல்லாம் பீரியாடிக்காக மாற்ற வேண்டியது, இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும். நான் சொன்னது அதர் ஐட்டம்ஸ். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஒர்க் ஆகாது. திடீர்னு ஏர் பேக் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஏர் பேக் கூட அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது, ஏபிஎஸ் ஒர்க் ஆகாமல் போகும். திடீர்னு என்ஜின் கண்ட்ரோல் மாடல் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. என்ஜின் கண்ட்ரோல் மாடலாம் வெரி எக்ஸ்பென்சிவ். வென்டோக்கெலாம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலாம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1,10,000 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா சரியா? இதில் ஏதோ ஒன்று நீ எல்லாம் ஃபெயிலியர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இசிஎம்ஐ, பிசிஎம்ஐ, ஏபிஎஸ், ஏர் பேக்கு, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ரியர் பார்க்கிங் அசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர்னா கூட 1 லட்சம் நின்றோம். அப்போ அது அப்போது இதில் வேறு வந்து நான் அதர் பார்ட்ஸில் நான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டரும் போட்டிருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2 lakhs கிலோமீட்டர் தான் வரும். 2 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்டார்டர் போட்டுரும், ஃபெயிலியர் ஆகும், ஆல்டர் பண்ணுறோம். அதுக்காக நீ வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இடையில எப்போலாம் ஃபெயில் ஆகலாம். பட் நான் ஒரு மேத்தமெட்டிக்கில் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்காக எடுத்துட்டேன். 2 லட்சம் ஒரு லைஃப் எடுத்துட்டேன், அதுக்கு மேலே வராது அது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டர் அதர் பார்ட்ஸ்னா அது ஒரு 11,000 பர் இயர் செலவு பண்ணிட்டு இருக்கும். நான் கேட்குறேன், இவ்வளோ ஒர்க்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு லேபர் ஒர்க்குமா, டெக்னிக்கல் லேபர் சார்ஜ் ஆனால் ஆவரேஜ் நான் ஒரு 15% போடுறேன். 15% நடக்காது. அதோட காஸ்ட் அதிகமாக தான் லேபர் சார்ஜ். வருஷத்துக்கு நீ 10,000 ரூபாய் லேபர் காஸ்ட் மட்டுமே தரணும். நீ இது தரமாட்டேன்னு சொன்னால் நீ அன்ப்ரொஃபஷனல் கிட்ட போய் மாட்டிவேன், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டமாகும். இப்போ தெரியுதா உனக்கு? இப்போ பாரு, அப்போ ஒரு வருஷத்துக்கு வென்டோ நீ வாங்கினா 1,50,000 ரூபாய் நீ செலவு பண்ணுறதுக்கு
நீ செலவு பண்ணணும்னு தெரிஞ்சு வாங்கினா உனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதிலாவது இந்த டீசல் இல்லாமல் இன்சூரன்ஸ் இல்லாமல் அதுக்கு இல்லாமல் தனியாக 1,50,000 இருக்கு. 1,50,000 நீ செலவு பண்ணுறதுக்கு நீ தெரிஞ்சு வாங்கினா உனக்கு அது என்ன கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லாட்டி அது 7.5 தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.